பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லா. சில குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹுவை அழகான வார்த்தைகளை கொண்டு நம்ம எப்படி புகழ்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஒரு அழகான துவாவை இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். இந்த துவா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சூப்பராக அதை கற்றுக்க போகிறோம். அந்த துவாவினுடைய பெயர் துவா அல் இஸ்திஃப்தா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆரம்ப துவா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆரம்ப துவா, ஓப்பனிங் சப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதை நம்ம எப்போ தெரியுமா ஓதுவோம்? தொழுகிறோம்ல, தொழுகைக்கு தக்பீர் கட்டிடுவோம்ல, அதுக்கப்புறமா இந்த துவாவை ஓதணும். துவா அல் இஸ்திஃப்தாவை தான் ஓதணும். ஓகேவா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னாடி தக்பீர் கட்டிய பிற்பாடு நம்ம இந்த துவாவை தான் ஓதணும். ஓகேவா? நிறைய துவாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த துவாவுல் இஸ்திஃப்தாவில் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு துவாவை தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? நிறைய துவாக்கள்லாம் இருக்குது, ஆனால் நம்ம இப்போது சின்ன துவாவை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, அல்ஹம்துலில்லா. அது எப்படி நம்ம சொல்லணும்? தொழுகைக்கு ரெடி ஆகிட்டு நம்ம முசல்லாவை போட்டுட்டு, ப்ரேயர் மேட்டை போட்டுட்டு நின்றுட்டு நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவாவை தான் ஓதுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்ன? துவா அல் இஸ்திஃப்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்போ தெரியுமா ஓதுவாங்க? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னாடி இந்த துவாவை தான் ஓதியிருக்கிறாங்க. ஓகேவா? அது என்ன துவா பார்த்துடலாமா? ஓகே, அல்ஹம்துலில்லா. அதாவது சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹா கைருக. ஓகே, இன்னொரு தடவை சொல்கிறேன். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹா கைருக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே, உன்னை புகழ்வதுடன் உன்னை தூய்மைப்படுத்தவும் செய்கிறேன். உனது பெயர் மிக்க பரக்கத்து பெற்றது, உனது கண்ணியம் மிக உயர்ந்தது, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. அதுதான் இதனுடைய அர்த்தம். ஓகேவா? சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அப்படின்னா, அல்லாஹ்வே, உன்னை புகழ்வதுடன் உன்னை தூய்மைப்படுத்தவும் செய்கிறேன். ஒத்தபாரக ஸ்முக அப்படின்னா, உனது பெயர் மிக்க பரக்கத்து பெற்றது. ஒத்த ஆலா ஜத்துக அப்படின்னா, உனது கண்ணியம் மிக உயர்ந்தது. வலா இலாஹ கைருக அப்படின்னா, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இதை நல்லா நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த துவாவை அதிகமாக நம்ம ஓதணும். எப்போ? நம்ம தக்பீர் கட்டினதுக்கு பிற்பாடு இந்த துவா அல் இஸ்திஃப்தாவை தான் ஓதணும். அதுக்கப்புறமா தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். அல்லாஹ் அப்படிங்கிறவன் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானவன், தூய்மையானவன். அவன் ரொம்ப பரக்கத்து பெற்றவன். அவன் ரொம்ப ரொம்ப கண்ணியமானவன் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளால் கொஞ்சம் கூட அவனுடைய பூர்ணத்துவத்தை சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. ஓகேவா? அதனால் நம்ம எப்பொழுதுமே அல்லாஹுக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களா, அவனை புகழக்கூடியவங்களா, நம்ம ரொம்ப அல்லாஹுக்கு பணி உள்ளவங்களா நம்ம இருக்கணும். இருப்போமா? அல்ஹம்துலில்லா. ஜஸக்கும் அல்லாஹு ஹைரன்.